கண்மணி இனி வர எபிசோடில் தன் உழைப்பால் உயர்ந்து அன்பு முன்னாடி ஒரு தலை நிமிர்ந்து நிற்க போகிறாங்க. இந்த இடத்துல தான் அன்பு தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற இடத்துல தான் இருக்க போகிறாரு அன்பு. இதை பார்த்த அன்போட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா தன்னோட மகன் இப்போ இவனோட நிலைமையே இப்படி மாறி போச்சே, இவனுக்கிட்ட நாம் ஏற்கனவே சொன்னமே கண்மணி ரொம்ப நல்ல பொண்ணு, இவளை உதாசீனப்படுத்தாத அப்படின்னு நம்ம சொல்லியும் மற்றவங்க சொல்கிறத கேட்டு இவன் பண்ண தப்பால் தான் இவ்வளோ தூரத்துக்கு இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க போகிறாங்க. அந்த இடத்துல அன்பு தன் தவறை உணர்ந்து கண்மணிக்கிட்ட இனி வர எபிசோடில் மன்னிப்பும் கேட்க போகிறாரு. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அன்பு எப்படி தன்னோட தப்பை உணர்ந்து கண்மணிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எதிர்பார்க்குறீங்களா? இனி வர எபிசோடில் அதுதான் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும், அதாவது அன்பு வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த குடும்பம் உருப்படாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா அன்பு இது நாள் வரைக்கும் தன்னோட பிஸ்னஸில் அதிக கவனம் செலுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தன்னோட பொசிஷனில் நிலைநிறுத்தி கொண்டு வந்தவர் தான் இந்த அன்பு. இப்போ ஏன் திடீர்னு தன்னோட பிஸ்னஸில் முடக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் தான் கண்டுபிடிக்க போகிறாரு. அதுக்கு காரணம் யாருன்னா வெண்ணிலா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா அன்பு வெண்ணிலாவை வீட்டில் இருக்க வைப்பாரா அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. அன்புவோட பிஸ்னஸுக்கு முடக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முழு காரணமாக இருந்தது வெண்ணிலா அப்படின்றது அன்புவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது யாருன்னா கண்மணி தான் நினைக்க போகிறாங்க. இதை தெரியப்படுத்தணும்னா கண்டிப்பாக அன்புவுக்கு தெரியப்படுத்தணும், நம்ம வீட்டுக்கு போய் தான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க போகிறாங்க கண்மணி. இந்த இடத்துல தான் கண்மணியோட மாமியாரான அன்போட அம்மா என்ன செய்ய போகிறான்னா, வா கண்மணி, உன்னால் மட்டும்தான் அன்புவை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட மகனுக்காக கெஞ்சி நிற்க போகிறாங்க. இவ்வளோ தூரம் கண்மணி கிட்ட அன்போட அம்மா கெஞ்சிட்டு இருக்க சமயத்தில் தான் கண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும், அப்போ தான் இப்போ வெண்ணிலா பண்ணியிருக்க தப்பெல்லாம் நிரூபித்தோம்னா கண்டிப்பாக இவளை வீட்டை விட்டு வெளியே துறதுக்கான நேரமும் வரும். ஏன்னா இனி அவளை வீட்டில் இருக்க வச்சோம்னா நீ நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்க போகிறாங்க. இதனால திரும்பவும் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க கண்மணி வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வச்சதுமே ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி பயங்கரமாக இருக்க போகுது கண்மணி கிட்ட. நீ ஏண்டி வீட்டுக்குள்ளே வர, உன்னால தான் இப்போ என் அன்பு பிஸ்னஸில் தோத்துட்டு இப்போ நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிற நிலைமைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருக்கிற எல்லா பழியையும் இப்போ கண்மணி மேலே தூக்கி போட போகிறாங்க. இந்த இடத்துலையும் கண்மணிக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது யாருன்னா அன்போட அம்மா தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால கண்மணி தைரியமாக உள்ளே இருந்து அன்புவுக்கு உதவி செய்ய போகிறாங்க. இந்த இடத்துல தான் கண்மணி அன்புக்கிட்ட எந்த மாதிரியான உண்மையை தெரிவிக்க போகிறாங்க, எந்த மாதிரி செய்ய போகிறாங்க, வெண்ணிலாவை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க, இதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாங்க கண்மணி. அது மட்டும் இல்லாமல் அன்பு தனது பிஸ்னஸில் முன்னேறி வர்றதுக்கு கண்டிப்பாக முழு காரணமாக இருக்க போகிறது கண்மணி. இந்த இடத்துல தான் கண்மணி கிட்ட தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க போகிறாரு அன்பு. அந்த இடத்துல கண்மணி என்ன சொல்ல போகிறான்னா, உங்களோட மன்னிப்பு எனக்கு தேவையே கிடையாது, நீங்கள் வானா வரதுக்கும் போனா போகிறதுக்கும் நீங்கள் வச்ச ஆள் கிடையாது, ஏதோ என்னோட அத்தை கேட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றத வச்சு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி உதாசீனப்படுத்த போகிறாங்க அன்பு. இந்த இடத்துல தான் அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாரு. தான் பண்ணது தப்பு தான். கண்மணி என்னோட பாட்டியை அடிக்கிறதுக்கு கை வாங்கும் போது எனக்கு என்ன மாதிரி மனநிலைமையோ அதே இடத்துல தன்னோட அம்மாவை அவமானப்படுத்தினா கண்டிப்பாக கண்மணிக்கு கோபம் வந்தது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தாலும் கண் கெட்ட பெண் சூரிய நமஸ்காரமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி தான் இனி வர எபிசோடில் இருக்க போது. அன்பு தன் தவற உணர்ந்தாலும் மன்னிக்க முடியாத நிலைமையில் இருக்க போகிறாங்க கண்மணி. அன்போட பாட்டியான ராஜேஸ்வரியும் கண்மணி மேலே எந்த தப்பும் கிடையாது, அவள் தங்கமான பொண்ணு, வெண்ணிலாவால் தான் தன்னோட குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உணர்ந்தா கண்டிப்பாக கண்மணியை தலையில் வச்சு கொண்டாட போகிறாங்க இனி வர எபிசோட். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.